யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராமியர்களுக்கு வணக்கம். 2024 நம்மளாம் என்ன பண்ணோம்னு யோசிச்சாலே நாள் போயிடுதுல. நிறைய ஆனிமே பார்த்திருப்போம். அது மட்டும் ஒரு அடிச்சு சொல்ற விஷயம் நான் சொல்றேன். ஸோ நீங்க எத்தனை ஆனிமே பார்த்திருக்கீங்க? 2024 வந்த ஆனிமேஸ்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் என்னோட லிஸ்ட்டை ஒன்று உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? ஏன்னா மோஸ்டா இப்போ வந்து டைம் அவ்வளவா கிடைக்கிறது இல்லைங்க. முன்ன மாதிரி இது வேலைக்கும் போயிட்டு ஆனிமே பார்க்கறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சா. ஸோ நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்த ஆனிமேல ஒரு 4 ஆனிமே பார்த்திருப்பேன். எல்லாமே சின்ன சின்ன ஆனிமே தான். அதை பத்தி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஸோ முதல் ஆனிமே என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா டான் அப்படிங்கிற இந்த ஆனிமே. ஸோ எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவ்வளோ மீம்ஸ், அவ்வளோ ட்ரால்ஸ் எல்லாமே போட்டு இந்த ஆனிமேவை செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ், நானும் அதனால தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் டு த பீக் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து ஜப்பனீஸ்ல தான் பார்த்தேன், எனக்கு அந்த அத்தன்டிசிட்டி மாறாம இருக்கணும்ன்றதுக்காக. பட் தமிழ் டப்பிங் உண்மையாவே செம்ம சூப்பரா இருக்குன்னாங்க. இதுக்காக என் ஃப்ரெண்டு கிரன்ச்சி ரோல்ல அக்கௌண்ட் வாங்கி பார்த்துருக்கானா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து ஆனிமே தமிழ் டப்பிங்ல இருக்கு அப்படின்னால கொஞ்சம் சலசலப்பா தான் இருக்கும். என்ன டப்பிங் பண்றாங்க மண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் இந்த டான் டப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சக வீபுகள் வந்து இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்திருப்போம், நம்ம ஆனிமே டாடுல பார்த்திருப்போம். அவங்கலாம் வந்து தேர்ஸ்டே ஆனாலே டான் டேடா அப்படின்ற மாதிரி மீம்லாம் போட்டு இருந்தாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு ஆனிமே. ஒன்றும் இல்லை, கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும், ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் மேல நம்பிக்கை இருக்கும். இவங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டை அப்படி இப்படின்ட்டு நடுவில் வந்து நிறைய நடக்கும். அதெல்லாம் நீங்க ஆனிமே பார்த்தா தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நடி என்ன அடிப்பாங்க பார்க்காதவங்களாம். ஸோ கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஆனிமே. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னா போகும். அண்ட் தமிழ்ல முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அது கம்ப்ளீட்லி உங்களோட விஷ் தான். நான் ஜாப்பனீஸ்ல பார்த்தேன், இங்கிலீஷ்ல பார்க்கறவங்க இங்கிலீஷ்ல பாருங்க. அண்ட் தமிழ்ல உங்களுக்கு புரியும் இல்லை எனக்கு தெரியும், இந்த டப்பிங்காகவே நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாவே பாருங்க. கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்குது. அடுத்து நான் பார்த்ததுல இன்ட்ரெஸ்டிங்கான ஆனிமேவா எனக்கு ஃபீல் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா கைஜூ நம்பர் 8 கண்டிப்பாவே சொல்லலாம். நம்ம ஊர்ல எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் ஒரு எக்ஸாம் இருக்குது போல. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணும்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஒத்த காலில் நிற்பாரு. பட் அவரால் முடியாது, ஏஜ் எக்ஸ்பயர் ஆயிருக்கும். பட் நம்ம கரெக்டா ஆனிமே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏஜ்லாம் இல்லப்பா, நீங்க இந்த ஒரு ஏஜ்ல இருக்கவங்களும் எலிஜிபிலிட்டி இருக்குது, இப்போ வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டு அப்புறம் பல விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்களாம் எப்படி இந்த கைஜுவை டிஸ்ட்ராய் பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த ஆனிமேவோட கோர் கான்செப்டே. கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு செம்ம சூப்பரான ஆனிமே மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனிமேஷனா இருந்தாலும் சரி, கதையா இருந்தாலும் சரி, அதுல வர கேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஈஸியா எனக்கு வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆனிமேன்றது இந்த கைஜூ நம்பர் 8 சொல்லலாம். ஒரு நல்ல சூப்பரான ஸ்டோரி கொண்ட ஒரு ஆனிமே. நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்க இல்ல இப்பதான் பார்க்க போறேன் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும், சரிங்களா? அடுத்த ஆனிமே, அதாவது 3வதா, எனக்கு இது ரேங்கிங்லாம் கிடையாது மக்களே, நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு பிடிச்சதுதான். இது எந்த ரேங்க்ல வேணா நீங்க வச்சுக்கோங்க. 3வதா நான் சொல்ல போறது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா விண்ட் பிரேக்கர் அப்படிங்கிற இந்த ஆனிமே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆனிமே மக்களே. இதுல வர எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆனிமே தான். விண்ட் பிரேக்கரும் ரொம்ப நல்லா இருந்தது. டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சாயில் லைட்டா இருந்தது. இந்த கேங், இந்த வார், இந்த சந்தில போய் டம்மு அடிச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த கதைப்படியும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சண்டைக்காகவே நான் வந்து வரேன், இந்த ஊருக்கு நான் சண்டை தான்டா வரேன் அப்படின்ட்டு சண்டைக்கு வாடா பாட்டை போட்டு வீரமா நடந்து வந்து இருப்பாரு. பட் பார்த்தா அந்த கதையே வேற அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா கதையுமே பிளாட்டுமே செம்ம சூப்பரா தான் இருக்கும். இங்க இருந்து அடுத்த டெரிட்டரி போய் வம்பிழுகிறது, அந்த டெரிட்டரியில இருந்து வந்து சண்டை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அவங்க ஃபுல் ஸ்டேஜ்ல சண்டை போட்டுப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னு நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல ஸ்டேஜ்ல போட்டு. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு ஒதுங்கின தியேட்டர்ல வந்து 2 டீமும் கேங் தான் சொல்லணும், 2 கேங்கும் வந்து அடிச்சுக்கும். நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்ல கேங்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் பாத்தீங்களா, டோக்கியோ மாஞ்சி கேங், பிளாக் டிராகன், அப்படி இப்படி நிறைய கேங் பார்த்திருப்போம். அது மாதிரி இங்க வந்து 2 பெரிய கேங்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி தான் அது. அதுக்கப்புறம் அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க ஆனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சஜஷன் வீடியோ. நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ அப்படின்னாலுமே நீங்க போய் தயவு செஞ்சு பாருங்க. ஒரு சூப்பரான ஆனிமே, ஓகேவா? எல்லாமே தமிழ்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஜாப்பனீஸ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. டான் தமிழ் ஓகே, பட் இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ்ல குட் தான். இங்கிலீஷ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்டேட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. சோ அடுத்த அனிமே நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சோலோ லெவலிங். இது வந்து முன்னாடியே வந்துடுச்சு, இது இப்போதான் அனிமேட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் ரொம்ப முன்னாடியே இது வந்து மாங்காலாம் வந்துருச்சு. மாங்கா கிடையாது, மான்வா வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது கொரியன் ஸ்டைல்ன்றதுனால மான்வா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே மான்வா வந்துருச்சு. பட் ஆனிமேவா பார்க்கும்போது இது ஒரு செம்ம சூப்பரான ஆனிமே. திருப்பியும் நான் சொல்றேன், என்னடா எல்லாமே சூப்பருங்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சோலோ லெவலிங் பார்த்திருக்கீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவரு சோலோ லெவலிங்கோட கதை என்ன முதல்ல மறந்துட்டேனே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோலோ லெவலிங்கோட கதைப்படி பார்த்தீங்கன்னா சன் ஜின் வூ அப்படிங்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கும். டெய்லி டாஸ்க்லாம் தரும். அது போய் இந்த டஞ்சன்ஸ்ல போய் அந்த டீமன்ஸ் அழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு காமெடியா காட்டியிருப்பாங்க.
மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. என்னடா உனக்கு இது கூட வராதா, என்ன லெவல் 1 டீமன் கிட்ட போய் அடி வாங்கிற அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆட்டத்தை எடுப்பாரு பாருங்க நம்ம ஆளு, வேற லெவல்ல இருக்கும், செம்ம சூப்பரா போகும் மக்களே. சீசன் 2க்கு நம்ம வந்து வெறியோட காத்துன்னு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து படத்துக்குலாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோலோ லெவலிங் படம் இப்போ ரீசெண்டா வந்தது. எத்தனை பேர் பாத்தீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் மக்களே என்னோட டாப் 4 அனிமே 2024ல வந்தது, ஃப்ரெஷ்ஷா வந்து ஹையர் ஆனது. ஓகேவா, இதை விட்டு நிறைய இருக்குது, பட் அதெல்லாமே கொஞ்சம் பழசு, இல்ல வந்து 2023ல வந்தது, அந்த மாதிரி அனிமேஸா போயிடுச்சு. 2024ல எனக்கு பிடிச்ச ஒரு 4 அனிமே இது நறுக்குன்னு இருந்தது பார்க்கும் போதே. உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத கீழே நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம நண்பர் நிறைய பேர் இருக்காங்க, அனிமே நாடு இருக்காங்க, அது மாதிரி ஜிவி ரிவ்யூஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் சொல்ற அனிமேஸ்லாம் போய் நீங்க அப்பப்ப செக் பண்ணி பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டுருப்பாங்க வீடியோ. சோ நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க. ஏன் நம்ம போன வீடியோல கூட ஃபீச்சர் ஆயிப்பாங்க, அனிமே வந்து பேசியிருப்போம்ல நம்ம அனிமே கம்யூனிட்டியோட. சோ அதுல இருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காங்க, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த 4 அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 50 ஃபாலோவர்ஸ் டு ரீச் 2K ஃபாலோவர்ஸ், அதாவது ஃபாலோவர்ஸ் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அனிமே பிடிச்ச தோழர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, சோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் மக்களே, ஜாலியா கொண்டாடுங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly, Sriram.